சார் வணக்கம் சார். கோவிட் அதாவது கொரோனாவோட ரெண்டாவது அலை எப்படி இருக்குது இப்போ? கொரோனாவில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லாஸ்ட் இயர் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வேவ் பார்த்தோம். பட் இப்போ வந்து செகண்ட் வேவ் வருது. செகண்ட் வேவ் வந்து ஃபர்ஸ்ட் வேவோட வந்து ரொம்ப சிவியராகவே இருக்குது. ப்ராபப்ளி இப்போ வந்து அந்த வைரஸ் வந்து மியூட்டேஷன் ஆகுது, அதாவது அதோட தன்மைகள் வேறுபாடுகள் வர்றதுனால இப்போ உள்ள இந்த வேரியண்ட் வந்து ரொம்ப சிவியராக ரொம்ப ஃபாஸ்ட்டாக பரவுது. அதாவது ஒருத்தங்கள்ட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு பரவுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ போன வருஷம் ஃபர்ஸ்ட் வேவ் அப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் மேக்ஸிமம் ஒரு 7,000 பேஷண்ட்ஸ் தான் பர் டே வந்தாங்க. பட் இப்போ ஆல்ரெடி நம்ம 35,000-36,000 கிராஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனால் செகண்ட் வேவில் வந்து நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸும் நிறைய இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. அதே நேரத்தில் சிவியரிட்டி, அதாவது இப்போது ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் தேவைப்படுறது, இந்த ஸ்டீராய்ட் தெரப்பி தேவைப்படுறது, ஆக்சிஜன் தெரப்பி தேவைப்படுறது, இறப்பு விகிதம் பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் வேவில் வந்து ரொம்பவே ஜாஸ்தி ஃபர்ஸ்ட் வேவோட. இது வந்து பிற கண்ட்ரி நாடுகளிலும் இதே தான் இருந்துச்சு. அதே தான் இப்போ நம்ம இந்த இந்தியாவிலையும் பார்க்குறோம். சார், இப்போ கோவிட் வராமல் இருக்க நம்ம என்ன செய்யலாம்? வந்தால் அது மோஸ்ட்லி அஃபெக்ட் ஆகாமல் இருக்க என்ன பண்ணலாம்? வருமுன் காப்போம் தான் இதில் இம்பார்ட்டன்ட். ஸோ கோவிட் ஏன் வராமல் இருக்கிறதுக்கான இது வந்து நம்ம லாஸ்ட் 1 இயராகவே கேட்டுட்ருக்கோம். நம்ம கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் பல விதிமுறைகளை வச்சுருக்காங்க. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா மாஸ்க் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போகிறீங்கன்னா ப்ராப்பரான மாஸ்க் போட்டு போகணும். ப்ராப்பரான மாஸ்க்கை ஜஸ்ட் லைக் தட் போடுறது கிடையாது. உங்கள் நோஸ் அண்ட் ஃபேஸ், இது மவுத் ரெண்டையும் ப்ராப்பராக கவர் பண்ணணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நோஸை கவர் பண்ணாமல், மூக்கை கவர் பண்ணாமல் வாயில் மட்டும் போட்டிருப்பாங்க, இல்லை நாடியில் போட்டிருப்பாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. ஸோ மூக்கையும் வாயும் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணணும். அண்ட் நீங்கள் வீட்டுக்கு வர்ற வரைக்கும் தயவுசெய்து மாஸ்கில் கையை வைக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. யாரும் இல்லைனா கீழே இறக்கி விட்டு திருப்பி போடுறதுனாலே இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. அண்ட் மோஸ்ட்லி அந்த மாஸ்க் வந்து ரீயூஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ணுறது பெட்டர். இல்லை நீங்கள் துணி மாஸ்க் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை நல்லா வாஷ் பண்ணி நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அண்ட் அது மிச்சம் அதை தவிர சானிடைசிங் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா கையை காலை சுத்தமாக க்ளீன் பண்ணுங்கள். அண்ட் சோசியல் டிஸ்டன்சிங் அகெயின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ புது டேட்டாஸ் படிலாம் பார்த்தீங்கன்னா இந்த COVID-19 வைரஸ் வந்து ஏர்பார்ன் சொல்கிறாங்க. ஸோ ஈவன் 8 to 10 meters வரைக்கும் டிரான்ஸ்மிட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்றாங்க. ஸோ ப்ராப்பரான மாஸ்க் போடுறது இம்பார்ட்டன்ட். அண்ட் வந்து சோசியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். முடிஞ்சால் நீங்கள் ரொம்ப கூட்டமான இடத்துக்கு போகிற மாதிரி இருந்தால் டபுள் மாஸ்க் போடுறதும் பெட்டர். ஸோ நீங்கள் வந்து ஒரு துணி மாஸ்க்கை போட்டுட்டு அதுக்கு மேலே நார்மலாக அந்த சர்ஜிக்கல் மாஸ்க் போட்டு போகிறது பெட்டர். ஸோ தட் உங்களுக்கான அந்த இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான ரிஸ்க் ரொம்ப ரொம்ப கம்மி. சார், இப்போ சில பேஷண்ட்டுக்கு வந்து சிம்டம்ஸ் இருக்குது, ஃபீவர், கோல்டு அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குது. பட் ஆனால் RT-PCR ஸ்வாப் எடுக்கும்போது நெகட்டிவாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம் சார்? சரி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ பேண்டமிக் சுச்சுவேஷனில் உங்களுக்கு ஈவன் 1 day ஃபீவர், காமன் கோல்டு மாதிரி சிம்டம்ஸ், கோல்டு, காஃப் அந்த மாதிரி இருக்குது, சிம்டம்ஸ் இருக்குது, பாடி பெயின், டயர்ட்னஸ், ஈவன் லூஸ் மோஷன்ஸ். ஏன்னா நிறைய பேஷண்ட்ஸ் நாங்கள் பார்க்குறோம் இந்த ஃபீவர் இருக்கிறதுல, கோல்டு காஃப் இருக்கிறதுல ஒன்லி 1 or 2 days லூஸ் மோஷன். இந்த மாதிரி எந்த சிம்டம்ஸ் இருந்தாலும் கோவிடுன்னு மாதிரி தான் நம்ம ட்ரீட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ தயவுசெய்து நீங்கள் உங்களை செல்ஃப் ஐசோலேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்ககிட்டேருந்து மற்றவங்ககிட்ட பரவிடக்கூடாது. ஏன்னா காமனாக நாங்கள் பார்க்குறது வந்து 1 day ஃபீவர் இருக்குது, சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து டெஸ்டிங்கும் பண்ணுறதில்ல அண்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கும் போகிறதில்ல. பட் என்ன ப்ராப்ளம்னா அவங்க சரியாயிருவாங்க, எங்கேஜாக இருப்பாங்க, அவங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் வராது. பட் அவங்க மிச்சவங்களுக்கு பரவுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. அப்பா அம்மா இல்லைனா தாத்தா பாட்டி, அவங்க வயசானவங்க, டயபிட்டிஸ் வந்து அவங்களுக்கு சிவியர் டிசீஸ் வரலாம். ஸோ இந்த மாதிரி என்ன சிம்டம்ஸ் இருந்தாலும் ஃபஸ்ட்டு உங்களை செல்ஃப் ஐசோலேட் பண்ணுங்கள். உங்கள் ட்ரீட்டிங் ஃபிசிஷியன், உங்கள் டாக்டர்கிட்ட காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் அவங்க சொல்லுவாங்க என்னைக்கே டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. உடனே நிறைய பேர் ஃபஸ்ட் நாளே போய் டெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஃபஸ்ட் நாள், செகண்ட் டே பயந்து போய் டெஸ்ட் பண்ணிடுறாங்க. நிறைய டைம் பார்த்தீங்கன்னா RT-PCR, CT ஸ்கேன்லாம் நெகட்டிவாக வரும். அது நெகட்டிவ் வந்துச்சுன்னா உங்களுக்கு கோவிட் இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா 60 to 70% தான் அந்த RT-PCRல பாசிட்டிவ் வரும். ஒரு 30% நெகட்டிவ் தான் காட்டும். பட் ஸ்டில் அவங்களுக்கு கோவிட் இருக்கும், அவங்க வந்து மிஸ் பண்ணிடுவோம். ஸோ அதனால தான் யூஸ்வலாக டாக்டர் வந்து 3rd day இல்லைனா 4th day அந்த மாதிரி செக்அப் பண்ண சொல்லுவாங்க. CT ஸ்கேன் முதல் 1 வாரம் வரைக்கும் கூட நெகட்டிவ் இருக்கலாம், அதுக்கப்புறம் தான் வரும். அதனால் உடனே பயந்து போய் CT ஸ்கேன் பண்ணுறதுனாலே நிறைய வாட்டி நெகட்டிவ் இருக்கும். ஸோ நெகட்டிவாக இருந்தாலும் நம்ம வந்து அவங்கள கோவிட் மாதிரி தான் இது பண்ணி ஒரு 14 days ஐசோலேட் யூஸ்வலாக பண்ணுவோம். அண்ட் இம்பார்ட்டன்ட், இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா மிச்சவங்களுக்கு பரவாமல் பார்த்துக்கணும். ஸோ அகைன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் இந்த நெகட்டிவாக இருந்தாலும் நீங்கள் வந்து டெம்பரேச்சர் அண்ட் உங்கள் பல்ஸ் ஆக்சிமீட்டரில் SpO2 இதை மானிட்டர் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா இந்த 2 தான் இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு ஃபீவர் செட்டில் ஆகிட்டு திருப்பி ஃபீவர் வருது, டயர்ட்னஸ் வருது, ஆக்சிஜன் கம்மியாகுதுன்னா தென் உங்களுக்கு நோயின் தாக்கம் ஜாஸ்தியாக இருக்குன்னு அர்த்தம். தென் கண்டிப்பாக டாக்டர்கிட்ட போகணும். திருப்பி உங்களுக்கு ஸ்வாப் டெஸ்ட் பண்ணலாம், CT ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம், சில பிளட் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ RT-PCR நெகட்டிவாக இருந்தாலும் மானிட்டர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். சார், இப்போ சிம்டம்ஸ் சொல்லும்போது சில பேஷண்ட் லூஸ் மோஷன் மட்டும் இருக்குன்றாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரியான ஃபாலோ பண்ணலாம் நீங்கள்? ஸோ அகைன் லூஸ் மோஷன் மாதிரி இருக்குன்னா அவங்களுக்கு யூஸ்வலாக 2nd or 3rd day, அதாவது அவங்களுக்கு மிச்ச ஃபுட் பாய்சனிங்கான சான்ஸ் ஹிஸ்ட்ரி கேட்கணும். அவங்களுக்கு வெளியில் எதுவும் சாப்பாடு சாப்பிடல,
மிச்சவங்களுக்கு ஃபேமிலியில் வேறு யாருக்கும் இல்லை, இவங்களுக்கு மட்டும்தான் இந்த லூஸ் மோஷன் ஹிஸ்ட்ரிலாம் இருக்குன்னா தென் அகைன் கோவிட் சஸ்பெக்ட் பண்ணணும். அவங்களுக்கும் 3rd டே இல்லை 4th டே ஸ்வாப் டெஸ்ட் பண்ணி பார்க்குறது இம்பார்ட்டன்ட், அவங்களையும் ஐசோலேட் பண்ணுறது இம்பார்ட்டன்ட். சார் இப்போ எங்கே பார்த்தாலும் எல்லாருமே வந்து ரெம்டெசிவிர் இன்ஜெக்ஷனுக்காக ரொம்ப அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி உங்கள் கருத்து சார்? சரி, ரெம்டெசிவிர்ன்றது வந்து ஆன்டி வைரல். ஸோ இந்த வைரஸோட தாக்கம் வந்து மெயினாக வந்து 6 நாள் 7 நாள் வரைக்கும் தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சிக்காகிறதெல்லாம் 7 நாளைக்கு அப்புறம் தான் சிக்காவாங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடி ரியாக்ட் பண்ணுறது, நம்ம பாடி ரியாக்ட் பண்ணி லங்ஸ் இன்வால்வ் ஆகிறதுனால தான் நிறைய பேர் சிக்காகிறதே இது. ஸோ ரெம்டெசிவிர் முதல் 1 வாரத்தில் கொடுத்தா தான் ரொம்ப யூஸ்ஃபுல், அதுக்கப்புறம் கொடுக்குறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் இருக்காது. ஸோ அதனால் வயசானவங்க, டயபிட்டிஸ் இருக்கிறவங்க, ஐரிஸ்க் இருக்கவங்க அவங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே சில டாக்டர்ஸ் கொடுப்பாங்க. இல்லை அந்த ஆக்சிஜன் லெவல் கம்மியாகுது, அட்மிஷன் தேவைப்பட்டால் தான் கொடுப்பாங்க. ஸோ எல்லாருக்கும் ரெம்டெசிவிர் கொடுக்க மாட்டாங்க. ஸோ ரெம்டெசிவிர் டேட்டா பார்த்தீங்கன்னா அது வந்து இறப்பு விகிதத்தை கம்மி பண்ணலை, ஹாஸ்பிட்டலில் தங்குற நாட்களை வந்து ஒரு 2 நாட்கள் கம்மி பண்ணுது. அதான் அதோட ரெம்டெசிவிர் வேலை. ஸோ ரெம்டெசிவிர் வந்து உங்கள் டாக்டர் சொன்னாங்க தேவைன்னா மட்டும்தான் கொடுக்கணும். நீங்களாக போய் ரெம்டெசிவிர் வேணும், பேஷண்ட் வேணும் கண்டிப்பாக கொடுங்கன்றனால இது பண்ணாதீங்க, டாக்டர் ப்ரெஷர் பண்ணாதீங்க. பிகாஸ் ரெம்டெசிவிர்னால இறப்பு விகிதம் கம்மியாகிறது இல்லை, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற நாட்கள் மட்டும்தான் கம்மியாகுது. அதனால் ரெம்டெசிவிர் வந்து நாட் எஸ் லைஃப் சேவிங் ட்ரக். லைஃப் சேவிங் ட்ரக்னா தேவையான சமயத்தில் கொடுக்குற ஸ்டீராய்டும், பிளட் தின்னர், தேவைப்பட்ட ஆக்சிஜன் தெரப்பி, இதுதான் லைஃப் சேவிங் ட்ரக், நாட் யுவர் ரெம்டெசிவிர். அதனால் ரெம்டெசிவிர் டாக்டர் சொன்னால், அவங்க சொன்னால் ஒழிய அதுக்காக நம்ம இதை அடைய வேண்டாம் ரெம்டெசிவிருக்காக. சார் இப்போ சிடி ஸ்கேன் பற்றி பேசியிருந்தீங்க, இப்போ சிடி ஸ்கேன்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார் எங்களுக்கு. சிடி ஸ்கேன் வந்து சிவியரிட்டி பார்க்குறதுக்காக. அதான் நான் சொன்ன மாதிரி வைரஸ் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 6 to 7 days அதோடைய தாக்கம் இருக்கும், பட் அதுக்கப்புறம் பாடி ரியாக்ட் பண்ணுறது தான் இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த சிடியில் இன்வால்மெண்ட் நிறைய இடத்துல லங்ஸில் இன்வால்மெண்ட் ஆகிடுச்சு, அந்த பேசண்டேஜ் இன்வால்மெண்ட் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அவங்க சிக்காகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. அகைன் சிடியில் வந்து ரொம்ப இன்வால்மெண்ட் இருக்குன்னு பயப்பட வேண்டாம், உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். ஏன்னா மிச்சம் இதையும் பார்க்கணும், வெறும் சிடி ஸ்கோரை மட்டும் வச்சுட்டு ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருக்கா, உங்கள் சிம்டம்ஸ் என்ன இருக்குது, உங்களுக்கு ஃபீவர் இருக்கா, பல்ஸ் ஆக்சிமீட்டரில் உங்கள் எஸ்பிஓடி எவ்வளோ இருக்குது, பிளட் பேராமீட்டர்ஸ் பார்ப்பாங்க, இந்த சிஆர்பி, டிடிமர், ஃபெரிட்டின் அந்த மாதிரி டெஸ்ட்லாம் இருக்குது. அந்த பேராமீட்டர்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்து எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி தான் உங்கள் டாக்டர் உங்களுக்கு ஸ்டீராய்டு தெரப்பியோ மிச்ச தெரப்பியோ கொடுப்பாங்க. ஸோ சிடி சிவியரிட்டி ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பயந்து செல்ஃப் மெடிக்கேஷன் ஸ்டீராய்டு எடுக்காதீங்க. ஈவன் 50% 60% இன்வால்மெண்ட் இருக்குது, பட் மிச்ச பேராமீட்டர்ஸ் நார்மலாக இருக்குது, உங்களுக்கு டயபிட்டிஸ் இல்லை, சுகர் கண்ட்ரோலில் இருக்குது, அண்ட் பிளட் பேராமீட்டர்ஸ் நார்மலாக இருக்குன்னா ஈவன் ஹோம் குவாரண்டைன்லேயே இருக்கலாம், ஸ்டீராய்டு தெரப்பிலாம் தேவைப்படாது. ஸோ டோன்ட் வரி, எந்த ரிப்போர்ட்டையும் நீங்களாக ஒரு இது பண்ணிக்கிட்டு நீங்களாக செல்ஃப் மெடிக்கேஷன் பண்ணாமல் ப்ராப்பராக இந்த கோவிடுக்காக ட்ரீட் பண்ணுற டாக்டரை நீங்கள் அணுகுனீங்கன்னா தேவையான மெடிக்கேஷன் கரெக்டான டைமில் கொடுப்பாங்க. ஸோ யூ கேன் கம் அவுட் ஆஃப் இட் வெரி வெல். சார் இப்போ சிடி ஸ்கேன் மாதிரி இப்போ எங்கேயுமே பிளட் டெஸ்ட் நிறைய எடுக்கிறாங்க, என்னென்ன பிளட் டெஸ்ட் எடுக்கலாம், என்ன நாளில் எடுக்கலாம், அதனால என்ன தெரியும் சார் நமக்கு? சரி, அகைன் இது வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணி பண்ணுறது தான் பெட்டர். நீங்கள் இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கில் வர இதை பார்த்து ஃபாலோ பண்ண வேண்டாம். ஸோ அகைன் எந்த டைமில் பிளட் டெஸ்ட் பண்ணணும் டாக்டர் தான் டிசைட் பண்ணுவாங்க, எந்த பிளட் டெஸ்ட் பண்ணணும் டாக்டர் தான் டிசைட் பண்ணுவாங்க. யூஸ்வலாக இந்த சிம்டம்ஸ் உங்களுக்கு ரெக்கர் ஆகுது அண்ட் எஸ்பிஓட்டு கம்மியாகுது, அந்த மாதிரி இல்லை சிடி சிவியரிட்டி ஸ்கோர் ஜாஸ்தியாக இருக்குன்னா டாக்டர்ஸ் வந்து சில இந்த இன்ஃப்ளமேட்டரி பேராமீட்டர்ஸ்னு சொல்லுவோம், இந்த சிபிசி கம்ப்ளீட் பிளட் கவுண்ட், அதில் லிம்போசைட் கம்மியாகுதா, சிஆர்பி, டிடைமர், இந்த பிளட் கிளாட் ஆகிற தன்மை ஜாஸ்தியாக இருக்கா, ஃபெரிட்டின், எல்டிஹெச், இன்டர்லூக்கின் 6, இந்த மாதிரி சில இன்ஃப்ளமேட்டரி பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த பிளட் டெஸ்ட்டை பார்த்து ப்ளஸ் உங்கள் கிளினிக்கலி நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்கள் சிடி சிவியரிட்டி ஸ்கோர், உங்கள் ஆக்சிஜன் லெவல் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி தான் ட்ரீட்மெண்ட் டிசிஷன் எடுப்பாங்க. பட் இது யூஸ்வலாக வந்து டாக்டர்ஸ் வந்து 6th or 7th day டிபெண்ட்ஸ் ஆன் த சிம்டம்ஸ் அதை பண்ணுறதுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. பட் யங் டு மிடில் ஏஜ் நல்லா இருக்காங்க, ஆக்சிஜன் நல்லா இருக்குது, சிம்டம்ஸ் ஒன்று இருக்குன்னா இந்த பிளட் டெஸ்ட்லாம் கூட தேவையில்லை. நம்ம கிளினிக்கலாகவே டெம்பரேச்சர் எப்படி அவங்களுக்கு நார்மலாக இருக்கா, ஆக்சிஜன் லெவல் நார்மலாக இருக்கா, சிம்டம்ஸ் என்ன இருக்குன்னு வச்சுட்டு நம்ம மானிட்டர் பண்ணலாம், பிளட் டெஸ்ட் கூட தேவையில்லை. சார் இது கோவிட் வந்து முதல் வேவில் வந்து சில்ட்ரன்ஸ்லாம் ரொம்ப சேஃப், குழந்தைங்களுக்குலாம் வராது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் 2வது வேவில் நிறைய குழந்தைங்களுக்கும் வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ குழந்தைங்களோட நிலைமை என்ன சார்? சரி, அகைன் இந்த மியூட்டன்ட் வேரியண்ட் வந்து நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகுது, நிறைய பேர் இன்வால்வ்மெண்ட் ஆகிறதுனால குழந்தைங்களும் இன்வால்வ்மெண்ட் ஆகிருக்காங்க, நிறைய பேர் இன்ஃபெக்ட் ஆகுறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பெர் டே 800 to 1000 பேஷண்ட்ஸ் தமிழ்நாட்டிலேயே குழந்தைங்க அஃபெக்ட் ஆகுறாங்க. பட் குழந்தைங்க யூஸ்வலாக அவங்க சிவியரிட்டி வந்து யூஸ்வலாக கம்மியாக தான் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அவங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் வராது, நார்மலாக அவங்களுக்கு ஒரு சளி ஜுரம் மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க நார்மலாக இருப்பாங்க. ரொம்ப ரேராக தான் அவங்க சிவியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, அதுவும் அவங்களுக்கு வேறு ஏதாவது நோய்கள் அசோசியேட்டட் டிசீஸ் இருந்தால் தான் சிவியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பட் அகைன் நான் சொன்ன மாதிரி நம்ம பெரியவங்க நம்ம எடுக்கிற ப்ரிகாஷன்ஸ் தான் குழந்தைங்களுக்கு இம்பார்ட்டன்ட், ஏன்னா அவங்களுக்கு இன்னும் வேக்சின் அப்ரூவ் ஆகல. ஸோ இந்தியாவில் இருக்க வேக்சின்ஸ் வந்து ஒன்லி மோர் தென் 18 years 18 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அப்ரூவல்.
அதுக்குள்ளே உள்ளவங்களுக்கு இன்னும் அப்ரூவல் ஆகல. ஸோ நம்ம பெரியவங்க நம்ம எடுக்கிற ப்ரிகாஷன்ஸ் நம்ம இன்ஃபெக்ஷன்ஸ் கொண்டு போய் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்துடக்கூடாது. ஸோ வேக்சின் அவங்களுக்கு வர வரைக்கும் நம்ம எடுக்கிற ப்ரிகாஷன்ஸ் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ நம்மளால் அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கணும். ஸோ அதர்வைஸ் வந்தாலும் பதட்டப்பட வேண்டாம். உங்கள் பீடியாட்ரிஷியன்ஸை கன்சல்ட் பண்ணுங்கள். யூஸ்வலி எதுவுமே குழந்தைங்களுக்கு பேரஸ்டமால் தவிர வேறு எந்த ட்ரீட்மெண்ட்டும் தேவைப்படாது. ஸோ ஏதாவது செகண்டரி இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி வந்தால் தான் ஆன்டிபயோட்டிக்ஸும் கொடுப்பாங்க. அதர்வைஸ் ஜஸ்ட்டு அவங்கள வந்து பேரஸ்டமால் அண்ட் நல்ல உணவு, அடிக்யூட் வாட்டர் இன்டேக் அந்த மாதிரி கொடுத்து அவங்க நார்மலாக அவங்களே சரியாயிருவாங்க. ஒன்றும் அவங்கள பற்றி ஒரி பண்ண வேண்டாம். சார் இப்போ குழந்தைங்களை பற்றி பேசியிருந்தோம். அப்போ வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ் அவங்களுக்கும் இப்போ வேக்சின்ஸ்லாம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுக்கலாம் சார்? சரி, அகெயின் இதில் வந்து ப்ரிகாஷன்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் காமன் தான். மாஸ்க் அணிகிறதும் அந்த சோஷியல் டிஸ்டன்சிங் அண்ட் சானிடைசிங் தான். ஸோ ப்ரெக்னென்ட் லேடிஸில் வந்து யூஸ்வலாக ஃபஸ்ட் வேவ்லையும் சரி செகண்ட் வேவ்லையும் அவங்களுக்கு இன்ஃபெக்ட் ஆனால் சிவியரிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அகெயின் அவங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்தியாவில் இருக்க வேக்சின் கோவிஷீல்டு, கோவேக்சின் ப்ரெக்னென்ட் பேஷண்ட்ஸ்க்கு இன்னும் அப்ரூவல் ஆகலை. இப்போ தான் கவர்மெண்ட் இந்த லாக்டேட்டிங் உமன் தாய் பால் கொடுக்குறவங்களுக்கு வந்து வேக்சின் போட்டுக்கலான்னு அலோவ் பண்ணியிருக்காங்க. பட் ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு இன்னும் அப்ரூவல் ஆகலை. ஸோ வேக்சின் வர வரைக்கும் ப்ரெக்னென்ட் லேடிஸ் பாதுகாப்பாக இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அகெயின் சிம்டம்ஸ் இந்த மாதிரி ஃபீவர், சளி ஏதாவது இருந்துச்சுன்னா உடனே போய் டாக்டரை பார்த்து ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சார், ஆஸ் அ டயபெட்டிக் ஸ்பெஷலிஸ்ட் இப்போ டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுக்கலாம் சார்? இந்த ப்ரிகாஷன்ஸை பொறுத்த வரைக்கும் டயபெட்டிக் பேஷண்ட்ஸும் அதே தான். அந்த மாஸ்க் போடுறது, சோஷியல் டிஸ்டன்சிங் அண்ட் சானிடைஸ் யூஸ் பண்ணுறது ப்ராப்பராக ஃபாலோ பண்ணோம். பட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இப்போ சுகர் இருக்கவங்களுக்கு வந்து மோஸ்ட்லி பிபி, கொலஸ்ட்ரால், ஹார்ட் ப்ராப்ளம் அது மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ஜாஸ்தி. ஸோ தயவு செய்து எந்த மாத்திரையும் நிறுத்தாதீங்க. நீங்கள் சுகர் மாத்திரை, பிபி மாத்திரை, கொலஸ்ட்ரால் மாத்திரை கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா இப்போ பேண்டமிக் சுச்சுவேஷனில் நிறைய டாக்டர் கன்சல்ட் பண்ணுறது இல்லை அண்ட் பேஷண்ட்ஸ்க்கும் ட்ராவல் பண்ணி போய் டாக்டர் பார்க்கறது கஷ்டமாக இருக்குது. உங்களால் பார்க்க முடியலனாலும் டேப்லெட்டை டிஸ்கண்டினியூ பண்ணாதீங்க. கரெக்டாக எடுத்துகிட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இப்போ நிறைய டாக்டர்ஸ் டெலிகன்சல்டேஷன் பண்ணுறாங்க. முடிஞ்சால் நீங்கள் வீட்லேயே செக் பண்ணிவிட்டு சுகர், பிபி செக் பண்ணிவிட்டு அவங்க கூட டெலிகன்சல்டேஷன் பண்ணலாம். ஸோ தட் உங்களுக்கு எந்த மாத்திரையை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், கூட்டணும், கம்மி பண்ணணும் அவங்க சொல்லுவாங்க. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா சுகர் கண்ட்ரோல், பிபி கண்ட்ரோல் மெயின்டைன் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஃபஸ்ட் வேவ்லேயும் சரி செகண்ட் வேவ்லேயும் சரி இந்த சுகர், பிபி உள்ள பேஷண்ட்ஸுக்கு தான் சிவியரிட்டி மோசமாக இருக்குது. அதாவது அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் தேவைப்படுறது, ஆக்சிஜன் தெரப்பி தேவைப்படுறது அண்ட் இறப்பு விகிதம் ஜாஸ்தி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தான். ஸோ அதனால் நம்ம இந்த கோவிட் வராமல் பார்த்துக்கணும். அப்படி கோவிட் வந்தாலும் நம்ம சுகர் கண்ட்ரோல் எல்லாம் நல்லா இருந்துச்சு, மாத்திரை ஒழுங்காக எடுத்துகிட்டு இருந்தோம், எல்லாமே சரியாக வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு அந்த சிவியரிட்டி வர்றதை தடுக்கலாம். ஸோ டாக்டரோட அட்வைஸை கரெக்டான டைமில் வாங்குறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சார், ஸ்டீராய்ட்ஸ் பற்றி சொல்லியிருந்தீங்க. இப்போ அந்த ஸ்டீராய்ட்ஸ் என்னென்ன எப்பப்பெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க பேஷண்ட்ஸுக்கு? சரி, கோவிடை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இந்த டைம் லைன் சொல்லுவோம். ஸோ எப்போ சிம்டம்ஸ் ஆன்செட் ஆகுது அண்ட் எந்த டைமில் வந்து அவங்களுக்கு சிவியரிட்டி கூடுது அதை வந்து ப்ராப்பராக மானிட்டர் பண்ணணும். அதனால தான் கவர்மெண்ட்டே பார்த்தீங்க இல்லை எந்த டாக்டர் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து டெம்பரேச்சரையும் அந்த SpO2 ஆக்சிஜன் இந்த பல்ஸ் ஆக்சிமீட்டரில் பார்க்குற ஆக்சிஜனையும் ரெகுலராக மானிட்டர் பண்ண சொல்லுவாங்க. ஸோ யூஸ்வலாக இந்த கோவிடில் பார்த்தீங்கன்னா 1 or 2 days ஃபீவர் இருக்கும், அதுக்கப்புறம் செட்டில் ஆகும். பட் ஆஃப்டர் 5th day 6th டேக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஃபீவர் திருப்பி வருது, டயர்ட்னஸ் கூடுது, மூச்சு வாங்குறது வருது, இந்த SpO2 அந்த ஆக்சிஜன் அந்த பல்ஸ் ஆக்சிமீட்டரில் பார்க்குறது 94 அது கீழே வருதுன்னா தென் அந்த சிவியரிட்டி ஆஃப் த டிசீஸ், அந்த நோயின் தாக்கம் ஜாஸ்தியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த டைமில் டாக்டர் அணுகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். பட் இந்த டைம் வந்து டேஞ்சர் சைன்ஸ்னு சொல்லுவோம். இந்த மாதிரி டேஞ்சர் சைன்ஸ் இருந்தால் அந்த டைமில் ஸ்டீராய்டு தெரப்பி தேவைப்படும். ஸோ அகைன் நீங்கள் செல்ஃப் மெடிக்கேஷன் பண்ணாதீங்க. கோவிடை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேவையில்லாமல் ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்காதீங்க, தேவையில்லாமல் ஸ்டீராய்டு நீங்களே எடுக்காதீங்க. ஏன்னா நிறைய சமூக வலைத்தளங்களில் பார்த்தீங்கன்னா இந்த டேப்லெட் எடுங்கன்னு நிறைய ஃபார்வர்டு வருது. பட் தயவுசெய்து அதை எடுக்காதீங்க. ஏன்னா தேவையில்லாமல் ஆன்டிபயோட்டிக், தேவையில்லாமல் ஸ்டீராய்டு எடுக்கிறதுனாலே உங்களுக்கு பக்க விளைவுகள் வரலாம். ஸோ உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி தான் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியிருக்கும். ஸ்டீராய்டு வந்து லைஃப் சேவிங் ட்ரக். ஸோ கோவிடை பொறுத்த வரைக்கும் தாக்குதல் அதிகமாக இருந்துச்சுன்னா இட்ஸ் எ லைஃப் சேவிங் ட்ரக். பட் எவ்வளோ டோஸ் கொடுக்கணும், என்ன ஸ்டீராய்டு கொடுக்கணும், எவ்வளோ நாளைக்கு கொடுக்கணுன்றது உங்கள் டாக்டர் தான் டிசைட் பண்ணுவார். பட் ஸ்டீராய்டோட இன்னொரு சைட் எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சுகர் லெவல் கூடும். ஈவன் டயபிட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு லெவல் நல்லாவே ஜாஸ்தியாகும். டயபிட்டிஸ் இல்லாதவங்களுக்கும் சுகர் கூடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக சுகர் செக்அப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஸ்டீராய்டு கொடுக்கும்போது சில பேருக்கு இன்சுலின் கூட தேவைப்படலாம். ஏன்னா சுகர் லெவல் ஜாஸ்தி ஆகும்போது நார்மல் டேப்லெட்டில் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா இன்சுலின் தெரப்பி கொடுப்பாங்க. ஸோ டோன்ட் ஹெசிடேட், இன்சுலின் எடுத்துக்கோங்க. அப்போ தான் சுகர் லெவலில் கண்ட்ரோல் வைக்க முடியும். ஏன்னா சுகர் கண்ட்ரோல் வச்சா தான் இந்த நோயின் தாக்குதலும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ப்ளஸ் இப்போ வந்து நிறைய இந்த பிளாக் ஃபங்கஸ் அந்த அதெல்லாம் இன்ஃபெக்ஷன் வருது, மியூகார்மைகோஸ் இன்ஃபெக்ஷன் வருதுலாம் டேட்டாஸ் வருது. அதுக்கும் சுகர் கண்ட்ரோல் வைக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், டோன்ட் செல்ஃப் மெடிகேட். நீங்கள் எடுக்கிற டேப்லெட்ஸ் ரெகுலராக கண்டினியூ பண்ணுங்கள். இந்த டேஞ்சர் சைன்ஸை பாருங்கள். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உடனே
ஹாஸ்பிட்டல் போங்க. ஸோ தட் கரெக்டான டைமில் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தா நீங்கள் வந்து இந்த நோயின் தாக்குதல் ரொம்ப சிவியர் ஆகாமல் சீக்கிரம் குணமாகி வீட்டுக்கு வரலாம். சார் இப்போ எங்கே பார்த்தாலும் ஆக்சிஜன் தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி உங்களோட கருத்து சார்? அகைன் சேம் திங், இதுக்கும் அதே தான். இப்போ நம்ம ஸ்டீராய்டு தெரப்பி எப்படி நம்ம ஒரு டைம் லைனில் இந்த டைமில் வந்து தேவைப்படும் நம்ம டிசைட் பண்ணுறோமோ, அதே மாதிரி தான் ஆக்சிஜன் தெரப்பி. ஸோ இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் வேரியஸ் பேராமீட்டர்ஸ். நான் சொன்ன மாதிரி டேஞ்சர் சைன்ஸ், உங்களுக்கு ஃபீவர் திருப்பி வருது, டயர்ட்னஸ் கூடுது, மூச்சு வாங்குது, இந்த மாதிரிலாம் டேஞ்சர் சைன்ஸ் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி டேஞ்சர் சைன்ஸ் இருந்தால் டாக்டர் வந்து உங்களுக்கு சில பிளட் டெஸ்ட் அட்வைஸ் பண்ணுவாங்க. சிஆர்பி, டி டைமர், அந்த மாதிரி சில டெஸ்ட் இருக்குது. அது வந்து நோயின் தாக்குதலில் தெரியும், அதாவது எவ்வளோ சிவியராக இருக்குன்னு தெரியும். ப்ளஸ் டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு சிடி ஸ்கேனும் பண்ணுறது, செஸ்ட் சிடி ஸ்கேன் பண்ண சொல்லுவாங்க, எவ்வளோ லங்ஸ் எவ்வளோ இன்வால்வ் ஆயிருக்குன்னு பார்த்துட்டு சொல்லிட்டு. ஸோ இது இந்த கிளினிக்கலாகவும் இந்த டெஸ்ட் பேஸ் பண்ணியும் ப்ளஸ் உங்கள் உடம்புல ஆக்சிஜன் லெவல் எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஆக்சிஜன் வேணுமா வேண்டாமா டாக்டர் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ 100 பேருக்கு கோவிட் இன்ஃபெக்ஷன் வருதுன்னா ஒரு 4-5 பேருக்கு தான் ஆக்சிஜன் தேவைப்படலாம். ஸோ நம்ம ப்ராப்பரான கரெக்டான டைமில் ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் கொடுத்தா ஆக்சிஜன் தெரப்பி தேவையில்லாமல் கூட பார்த்துக்கலாம். பட் ஆக்சிஜன் லெவல் பாடியில் கம்மியாச்சு டியூ டு உங்கள் லங்ஸில் வந்து ரொம்ப இன்ஃபெக்ஷன் இருந்ததுனால ஆக்சிஜன் லெவல் கம்மியாச்சுன்னா ஆக்சிஜன் தேவைப்படும். பட் அட் த சேம் டைம் கரெக்டான டைமில் நம்ம ஸ்டீராய்டு, பிளட் தின்னர் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கரெக்டான டைமில் ஸ்டார்ட் பண்ணோன்னா ரொம்ப சிவியராக ரொம்ப மோசமான நிலைமைக்கு போகாமல் லோ லெவல் ஆக்சிஜன் ரிக்யர்மெண்ட்டில் இருந்து அதுலேருந்து வெளியே வர்றதுக்கும் வழிகள் உண்டு. பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து நீங்கள் கரெக்டான டைமில் டாக்டர் அனுப்பணும். நிறைய பேர் இப்போ வந்து இந்த செகண்ட் வேவ்ல பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் லெவல் 80, 85 அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போகிறாங்க. அதனால தான் ப்ராப்ளமே வருது. ஸோ நீங்கள் வீட்டில் ஸ்டார்டிங்லேருந்தே அதாவது கோவிட் சிம்டம்ஸ் இருந்தால் முதல்ல கோவிட் டெஸ்ட் பண்ணுங்கள், அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெஸ்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் ரெகுலராக டெம்பரேச்சர் அண்ட் உங்கள் ஆக்சிஜன் லெவலை மானிட்டர் பண்ணி கரெக்டான டைமில் உங்களுக்கு அது கம்மியாக வர மாதிரி இருந்துச்சு நீங்கள் டாக்டர் அணுகுனீங்கன்னா நோய் மோசமாகாமல் பார்த்துக்கலாம். சார் இப்போ எல்லாருக்கும் இருக்க தேவையான கொஸ்டின் வந்து வேக்சின் சேஃபா, வேக்சின் என்ன வேக்சின் எடுக்கலாம், ஸோ அதை பற்றி உங்கள் கருத்து சார்? இந்தியாவில் வந்து 2 வகையான வேக்சின் இருக்குது. ஒன்று வந்து கோவிஷீல்டு வந்து அடினோ வைரஸ்னு ஒரு வைரஸ் இருக்குது. அதை வந்து டீஆக்டிவேட் பண்ணி அதோட ஒரு பகுதியை வந்து கொடுக்குறாங்க, அதில் கோவிட் இது வச்சு கொடுக்குறாங்க, வைரஸ் வச்சு கொடுக்குறாங்க. ஸோ அதை வந்து நம்மளுக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி ரெப்ளிகேட் பண்ணோம். ரெண்டாவது வந்து கோவேக்சின், இது வந்து இந்தியன் மேட் வேக்சின். இது வந்து இன்ஆக்டிவேட்டட், அந்த வைரஸை வந்து இன்ஆக்டிவேட் பண்ணி நம்ம உடம்புல செலுத்துறது. ஸோ ரெண்டுமே சேஃப். ஆல்ரெடி லாட் ஆஃப் டேட்டாஸ் ஆர் தர். கோவிஷீல்டு ஈவன் மெனி இன்டர்நேஷ்னல் கண்ட்ரீஸில் அப்ரூவ்டான வேக்சின்ஸ். ஸோ ரெண்டுமே எது கிடைக்குதோ நீங்கள் அது போட்டுக்கலாம். ஒன்லி திங் டிஃப்ரென்ஸ் வந்து கோவிஷீல்டு வந்து நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டோஸ் போட்டு 2வது டோஸ்க்கு வந்து 3 months வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பட் கோவேக்சின் நீங்கள் வந்து 4 to 6 weeksல எடுக்கணும். ஸோ இம்பார்ட்டன்ஸ் வந்து வேக்சின் எடுக்கணும், அதான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா எல்லாரும் வேக்சின் போட்டால் தான் ஓவரால் நம்மளுக்கு வந்து அந்த இம்யூனிட்டி டெவலப் ஆகும். ஸோ கோவிட் இந்த இதுலேருந்து தாக்குதலேருந்து நம்ம வெளியில் வரலாம். அதோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து கோவிட் வேக்சின் போட்டவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வரலாம். ஸோ திருப்பி சொல்கிறேன், கோவிட் வேக்சின் போட்டவங்களுக்கும் இன்ஃபெக்ஷன் வரலாம், பட் சிவியரிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நாங்கள் டாக்டர்ஸ் தான் மோஸ்ட்லி ஜனவரி, பிப்ரவரிலேயே ஃபர்ஸ்ட்டில் இந்த வேக்சின்லாம் போட ஆரம்பித்தோம். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் 4-5 months ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வேக்சின் போட்ட டாக்டர்ஸ், ஏன்னா அவங்க வந்து கோவிட் பேஷண்ட்லாம் ட்ரீட் பண்ணுறவங்க, அங்கே போய் அவங்களுக்கு திருப்பி இன்ஃபெக்ஷன் வந்தாலும் ரொம்ப மைனர் இன்ஃபெக்ஷன் தான் வருது. ஈவன் நிறைய பேர் வந்து வீட்லேயே இருந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி சரியாயிடுறாங்க. சிடிஸ்லாம் பார்த்தா நார்மலாக இருக்குது. ஸோ டேஞ்சரஸ் அந்த ஐசியூ லெவல் போகாமல் ஆக்சிஜன் தேவைப்படாமல் மோஸ்ட் ஆஃப் த டாக்டர்ஸ் வந்து சரியாயிட்டு வராங்க. பட் வேக்சின் போடாதவங்களை பார்த்தீங்கன்னா செகண்ட் வேவ்ல வந்து நிறைய பேர் எங்கேஜ் இருந்தாலும் நிறைய பேர் அஃபெக்ட் ஆகுறாங்க. ஸோ வேக்சின் போடுற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து நம்ம ஓவரால் நம்ம கம்யூனிட்டியில் இம்யூனிட்டி டெவலப் பண்ணணும். ப்ளஸ் நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் வந்தாலும் அந்த சிவியரிட்டி வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதனால் வேக்சின் போடுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பர்டிகுலர்லி டயபிட்டிஸ், வயசானவங்க, பிபி இருக்குது, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்னா தயவு செய்து வேக்சின் போட்டுக்கோங்க. நீங்கள் எடுக்கிற டேப்லெட்ஸ் அப்படியே கண்டினியூ பண்ணலாம், எதையும் நிறுத்தணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இன்சுலின் எடுத்துகிட்டு இருந்தாலும் அதையும் கண்டினியூ பண்ணலாம், நிறுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் பிளட் தின்னர், ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, பிளட் தின்னர், எக்கோஸ்பிரின் அந்த மாதிரி டேப்லெட் எடுத்துகிட்டு இருந்தாலும் தைரியமாக போய் நீங்கள் வேக்சின் போட்டுக்கலாம், எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஏற்கனவே உங்களுக்கு இந்த வேக்சினில் ஏதாவது அலர்ஜி இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் டோஸ் போடும்போது ஏதாவது அலர்ஜி இருந்துச்சு, இல்லை வேறு ஏதாச்சும் மேஜர் அலர்ஜி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் வேக்சின் போடுற இடத்துல வந்து நீங்கள் அந்த டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள், இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஸோ தட் உங்களை அப்சர்வ் பண்ணுவாங்க வேக்சின் போட்டதுக்கப்புறம் அட்லீஸ்ட் ஒரு 30 minutes இமீடியட் ரியாக்ஷன் ஏதாவது வருதான்னு சொல்லிட்டு. இல்லைனா நீங்கள் உங்கள் ஃபிசிஷியன், உங்கள்கிட்ட ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஃபிசிஷியன் இல்லை ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா ஒரு வாட்டி அவங்க டிஸ்கஸ் பண்ணிவிட்டு போய் தயவு செய்து வேக்சின் எடுத்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சார் இப்போ வேக்சின் பற்றி சொன்னீங்க, யாரெல்லாம் எடுக்கக்கூடாது சார் வேக்சின்? அதுக்கு ஏதாவது ஒரு ப்ரோட்டோகால் இருக்கா? வேக்சின் வந்து யார் எடுக்கக்கூடாதுன்றது கிடையாது. பட் ஆல்ரெடி இப்போது நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டோஸ்க்கு ஏதாச்சும் அலர்ஜி இருந்துச்சுன்னா அவங்க வந்து ப்ராப்பராக கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்துக்கணும். அண்ட் சில பேர் வந்து இந்த இம்யூனோ சப்ரஷன் தெரப்பியில் இருப்பாங்க, ஆல்ரெடி ஸ்டீராய்டு தெரப்பி இல்லை கேன்சர் தெரப்பிஸ்லாம் இருப்பாங்க, கீமோதெரப்பி அதிலலாம் இருப்பாங்க. ஸோ அது வந்து அந்தந்த ஸ்பெஷலிஸ்ட் அவங்க டிஸ்கஸ் பண்ணணும். ஏன்னா சில இந்த 2 weeksக்கு அந்த தெரப்பிக்கு அப்புறம் அந்த வேக்சின் போட்டுக்கலான்ற மாதிரிலாம் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட்டும் அவங்கவுங்க
க்ரைட்டீரியாஸ் இருக்குது. நிறைய பேர் இந்த ரிமோட்டாலஜி, இந்த ஆர்த்தரைட்டிஸ் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கவங்களா இம்யூனோ சப்ரஷன் எடுத்துகிட்டு இருப்பாங்க, இம்யூனிட்டியை கம்மி பண்ணக்கூடிய தெரப்பிஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அந்த டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எந்த டைமில் எடுக்கணும்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த மெயின் அந்த ஆல்ரெடி ஏதாவது ரியாக்ஷன், இன்ஜெக்ஷன் ரியாக்ஷன் அந்த மாதிரி இருக்கிறது தான் அப்சல்யூட் கான்ட்ராண்டிகேஷன். அதர்வைஸ் மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட் கேன் கோ ஃபார் த வேக்சின். சார், இப்போ வேக்சின் பற்றி சொல்லியிருந்தீங்க, வேக்சினோட இம்பார்ட்டன்ட் பற்றி சொல்லியிருந்தீங்க. இப்போ கோவிட் அஃபெக்ட் ஆன பேஷண்ட்ஸ் எவ்வளோ நாளைக்கு அப்புறம் வேக்சின் எடுத்துக்கலாம்? சரி, கோவிட் ஆல்ரெடி அஃபெக்ட் ஆயிருக்குன்னா அவங்களுக்கு யூஸ்வலாக ஆன்டிபாடி பாடியில் டெவலப் ஆயிருக்கும். அதாவது ஆன்டிபாடினா அந்த கோவிட் திருப்பி வந்தாலும் அது எதிர்க்கக்கூடிய இம்யூனிட்டியை தான் நம்ம ஆன்டிபாடின்னு சொல்லுவோம். ஸோ அவங்களுக்கு டெவலப் ஆகிருக்கும். ஸோ அதனால் கோவிட் இன்ஃபெக்ஷன் ஆனவங்களும் இமீடியட்டாக போடணும்னு அவசியம் கிடையாது. இப்போ ரீசெண்டாக நம்ம இந்தியன் கைட்லைன்ஸும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இன்ஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா அவங்க 2 to 3 months வரைக்கும் கூட வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் வேக்சின் போட்டுக்கலாம். ஸோ இமீடியட்டாக போடணும்னு அவசியம் கிடையாது. அதர்வைஸ் இன்னொரு ஆப்ஷன் வந்து தே கேன் செக் தேர் ஆன்டிபாடி லெவல்ஸ். கோவிட் ஆன்டிபாடிஸ், ஐஜிஜி ஆன்டிபாடிஸ் செக் பண்ணிக்கலாம். அது நல்லாவே இருந்துச்சுன்னா தே கேன் வெயிட் ஃபார் 2 to 3 months பிஃபோர் கோயிங் ஃபார் வேக்சினேஷன். இல்லை ஆன்டிபாடி நெகட்டிவாக இருந்துச்சுன்னா தே மே கன்சிடர் வேக்சினேஷன். பட் அகைன் நம்ம இந்தியாவில் வந்து ஆல்மோஸ்ட் 130 crores பாப்புலேஷன். ஸோ எல்லாருக்கும் எல்லா டெஸ்ட்டும் பண்ண முடியாது. ஸோ வேக்சின் இன்ஃபெக்ஷன் வந்ததுக்கப்புறம் ஆன்டிபாடிஸ் எல்லாருக்கும் செக் பண்ண முடியாது. அதனால தான் இந்தியன் கைட்லைன்ஸ் கவர்மெண்ட் வந்து கைட்லைன் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இன்ஃபெக்ட் ஆனவங்க வந்து தே கேன் வெயிட் ஃபார் 2 to 3 months பிஃபோர் கோயிங் ஃபார் வேக்சினேஷன். சார், இப்போ நீங்கள் ஆன்டிபாடி டெஸ்ட் சொன்னீங்க. இப்போ வேக்சின் போடுறதுக்கு முன்னாடி ஏதாவது ஸ்பெசிஃபிக் டெஸ்ட் ஏதாவது எடுக்க வேண்டியிருக்குமா? இல்லை, நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் டயபிட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், இல்லை நீங்கள் நான் சொன்ன மாதிரி இம்யூனோ சப்ரஷன்ஸ், இந்த ருமட்டாலஜி ட்ரீட்மெண்ட் இல்லை கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தா உங்கள் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்கிட்ட ஒரு வாட்டி டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க எது கரெக்ட் டைம் சொல்லிட்டு. ஏன்னா அது ஒவ்வொரு மெடிசனுக்கும் ஒவ்வொரு டைம்லைன் இருக்கும். ஸோ 1 week 2 weeks அப்புறம் அந்த டேப்லெட் டோஸ்க்கு அப்புறம் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அதை மட்டும் டிஸ்கஸ் பண்ணுங்கள். அதர்வைஸ் நோ அதர் ப்ராப்ளம். கான்ஃபிடண்ட்டாக நீங்கள் வேக்சின் எடுத்துக்கலாம். சார், இப்போ எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மியூகோமைகோசிஸ், அதாவது கருப்பு பூஞ்சை. ஸோ அதை பற்றி உங்களோட கருத்து சார்? ஸோ பிளாக் ஃபங்கஸ், அதாவது மியூகோமைகோசிஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து மெடிக்கல் டேர்மில் வந்து இது ரொம்ப ரொம்ப ரேர். நாங்கள் ரொம்ப ரேராக பார்த்தது, நான் ஆல்மோஸ்ட் 10 years பேக் அந்த இன்ஃபெக்ஷன்லாம் பார்த்தது. அதுவும் நான் நார்த் இந்தியாவில் படிக்கும்போது. சவுத் இந்தியா, தமிழ்நாட்டில் சென்னையில் வந்து நான் இன்ஃபெக்ஷனை லாஸ்ட் 12 yearsல இந்த இன்ஃபெக்ஷனை பார்த்ததே கிடையாது. ரொம்ப ரொம்ப ரேர். பட் நவ் இந்த லாஸ்ட் 1 or 2 months இது நிறைய திரும்பி வருது. பல காரணங்கள். ஒன்று வந்து ப்ராபப்ளி இந்த கோவிட், இப்போ இந்த மியூட்டன்ட் வேரியன்டேஸ் கொஞ்சம் சிவியரிட்டியாக இருக்கறனால அது இம்யூனோ சப்ரஷன் பண்ணுறதுனால. ரெண்டாவது, இது மோஸ்ட் காமன் வந்து டயபிட்டிஸில் வந்து ஆல்ரெடி இம்யூனிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ சுகர் லெவல்ஸ் நல்ல கண்ட்ரோல் வைக்கலனாலும் அவங்களுக்கும் இந்த ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. மூணாவது, தேவையில்லாமல் ஸ்டீராய்டு தெரப்பி கொடுக்குறது. அகைன் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், செல்ஃப் மெடிகேஷன் பண்ணாதீங்க, ப்ராப்பராக டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெடிகேஷன் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் இம்பார்ட்டன்ட். ஸோ தேவையில்லாமல் ஸ்டீராய்டு தெரப்பி கொடுக்குறதுனாலையும் வரலாம். பட் ஸ்டீராய்டு தெரப்பி லைஃப் சேவிங். சில பேருக்கு அது வந்து லைஃப் சேவிங் தெரப்பி. பட் ஸ்டீராய்டு தெரப்பி கொடுக்கும்போது அட் சேம் டைம் சுகர் கண்ட்ரோல் இருக்கான்னு பார்த்துக்கணும். ஸோ இன்சுலின் தெரப்பி, இன்சுலின் இன்ஜெக்ஷன் இல்லைன்னா இன்சுலின் இன்ஃபியூஷன் ப்ளஸ் அதர் மெடிகேஷன், சுகருக்கான அதர் மெடிகேஷன் கொடுத்து கண்ட்ரோல் இருக்கான்னு பார்த்துக்கணும். அதை தவிர ஹைஜீன், ஓவரால் ஹைஜீன். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா போட்ட மாஸ்கே போடுவாங்க. அவங்க வியர்த்துக்கும் அந்த மாஸ்கில் அந்த ஈரத்தன்மை, நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஈரத்தன்மை இருந்தாலே ஃபங்கஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர் கிளாத் மாஸ்க் அதை திருப்பி யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சுகர் பேஷண்ட் ஆல்ரெடி ஸ்டீராய்டு எடுக்கிறாங்க, சுகருக்கு ஹையாக இருக்குது, கோவிட் இன்ஃபெக்ஷன் வந்துருக்குன்னா அகைன் ஹைஜீன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மாஸ்க்கை முடிஞ்ச வரைக்கும் டிஸ்போஸ் பண்ண பாருங்கள். இல்லை நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு ஈரத்தன்மை இல்லாமல் மாஸ்க் யூஸ் பண்ண பாருங்கள். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஸோ வருமுன் காப்போம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுலேயும். ஸோ ஒன்று வந்து செல்ஃப் மெடிகேஷன் பண்ணாதீங்க, சுகர் கண்ட்ரோலில் வைங்க, டாக்டர் அப்ராப்ரியேட் டைமில் பாருங்கள், தேவைன்னா டாக்டர் ஸ்டீராய்டு கொடுப்பாங்க, அதை மட்டும் எடுத்துக்கோங்க. அண்ட் ஹைஜீன், ப்ராப்பர் ஹைஜீனை மெயின்டைன் பண்ண பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ஸ் சிம்டம்ஸ். ஸோ எப்போ வந்து நம்ம டாக்டர்கிட்ட போகணும்? கோவிட்லேருந்து இன்ஃபெக்ஷன் சரியாக வீட்டுக்கு வந்துட்டீங்க, அன்யூஷுவல் ஹெட்டேக், அது முக்கியமாக ஒரு சைடில் மட்டும் அன்யூஷுவலாக ஹெட்டேக் வருது, ஆஃப் த ஃபேஸில் உங்களுக்கு பெயின் வருது, ஐ பெயின் வருது, பல்வலி வருது, ஒரு சைடு நோஸ் மட்டும் ரொம்ப பிளாக் ஆகிருக்கு, இல்லை செக்ரீஷன் ரொம்ப டார்க் செக்ரீஷன், பிளாக் கலரில் செக்ரீஷன் வருது, உங்கள் பார்வை கம்மியாகிற மாதிரி இருக்குது, அண்ட் ஃபேஸில் வந்து பிளாக்காக டிஸ்கலரேஷன் வருது, இல்லை ஒரு சைடு ஆஃப் த ஃபேஸ் மட்டும் வீங்கி இருக்குது. இந்த மாதிரி எந்த சிம்டம்ஸ் லைட்டாக டவுட் இருந்தால் கூட உடனே டாக்டர் போய் பார்த்துருங்க. ஸோ தட் அவங்க உங்களுக்கு சிடி இல்லை எம்ஆர்ஐ அட்வைஸ் பண்ணுவாங்க, இல்லை எக்ஸ்ரே அட்வைஸ் பண்ணுவாங்க இந்த மியூகோமைகோசிஸ் இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு. ஏன் சொல்கிறேன்னா, ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சா சிம்பிளாக மைல்டு டிப்ரைட்மெண்ட்டில் ட்ரீட் பண்ணிடலாம், ப்ளஸ் ஆன்டிஃபங்கல் இந்த ஃபங்கஸ்க்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். பட் ஒரு லெவலுக்கு மேலே போச்சுன்னா எக்ஸ்டென்சிவ் டிப்ரைட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இந்த சிம்டம்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கும். லைட்டாக உங்களுக்கு சிம்டம்ஸ் வந்தாலும் உடனே டாக்டர்கிட்ட போகிறது அட்வைசபிள். சார், இப்போ கருப்பு பூஞ்சை தமிழ்நாட்டில் அதோட நிலைமை எப்படி இருக்குது சார்?
ஸோ இப்போது தமிழ்நாட்டிலையும் வேரியஸ் சிட்டிஸில் டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. சென்னை, சேலம், கோயம்புத்தூரில். ரீசெண்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் ஆல்மோஸ்ட் 250+ பேஷண்ட்ஸ் வந்து இந்த மியூகார்மைகோசிஸ்க்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஆம்போடெர்சின்னு சொல்லுவோம், அந்த ஃபங்கஸ்க்கான ஆன்டி ஃபங்கல் இன்ஜெக்ஷன். ஸோ அது தேவையான அளவு அவங்ககிட்ட இருக்கணும், ஸ்டாக் இருக்கணும் சொல்லியிருக்காங்க. பட் இதுக்கு முக்கியம் வந்து வருமுன் காப்போம் தான். நான் சொன்னது மாதிரி திருப்பி அதை தான் சொல்கிறேன், வருமுன் காப்போம். ஸோ சுகர் கண்ட்ரோல் அண்ட் தேவையில்லாமல் செல்ஃப் மெடிக்கேஷன் எடுக்காமல் இருந்தாலே மோஸ்ட்லி இந்த ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்கலாம். சார் இப்போ ஃபைனலாக இப்போ டேக் ஹோம் மெசேஜ் உங்களால் என்ன கொடுக்க முடியும் சார் பேஷண்ட்ஸ்க்கு? இப்போ லாக்டவுன் போட்டதுக்கப்புறம், ஸ்ட்ரிக்ட் லாக்டவுன் போட்டதுக்கப்புறம் கேசஸ் நல்லாவே கம்மியாக இருக்குது. ஏன்னா 2 வீக்ஸ் முன்னாடிலாம் வந்து ஆக்சிஜன் பெட் இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிஷனுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். பட் இப்போ பெட்ஸ்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு அர்த்தமே நம்பர்ஸ் நல்லாவே கம்மியாக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த டைம் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஆஸ் மச் அஸ் பாசிபிள் வெளியில் போகாமல் இருக்க பாருங்கள். அண்ட் வேக்சின் கண்டிப்பாக இந்த டைமை யூஸ் பண்ணி வேக்சின் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ், அதாவது 18 மேலே உள்ளவங்க, 18 இயர்ஸ்க்கு மேலே உள்ளவங்களே இப்போ அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு வேக்சின் போட பாருங்கள். ஈவன் 1 டோஸ் வேக்சின் போட்டால் கூட 60-70% உங்களுக்கு எஃபிகசி ரேட் இருக்குது, டேட்டாஸ் இருக்குது, அதுக்கு ரிசர்ச் டேட்டாஸ். ஸோ அட்லீஸ்ட் ஃபஸ்ட் டோஸ் வேக்சின் போடுங்க. அண்ட் செகண்ட் டோஸ் எப்போ உங்களுக்கு டர்ன் வருதோ அதை போட பாருங்கள். அண்ட் மாஸ்க், நான் சொன்ன மாதிரி ப்ராப்பராக மாஸ்க் போடுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோஸ் அண்ட் மவுத் ரெண்டையுமே, வாய் மூக்கு ரெண்டையும் கவர் பண்ணுற மாதிரி போடுங்க. பாதி மட்டும் போட்டு இல்லை நாடியில் போட்டிங்கன்னா வேஸ்ட். அண்ட் வீட்டை விட்டு வெளியில் போகும்போது மாஸ்க்கை போட்டிங்கன்னா வந்ததுக்கப்புறம் கழட்டுங்க. நடுவில் எங்கேயுமே கீழே இருக்காதுங்க. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் ப்ராப்பராக நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்ம கோவிட் வராமல் பார்த்துக்கலாம். நம்மளுக்கு மட்டும் இது இம்பார்ட்டன்ட் கிடையாது, மிச்சம் நம்மகிட்டேருந்து மிச்சவங்களுக்கும் நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் போகாமல் பார்த்துக்கணும். அதனால் நம்ம எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி மச்.